மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோவுடன் பேச்சுவார்த்தைக்கு பின்பு மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ராஜினாமா கடிதத்தை நான் விலகல்ல கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இது ஒரு ஆண்டு தேர்தலுக்கு கூடிய நேரத்தில் அது கட்சியில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதனுடைய தாக்கம் குறித்தெல்லாம், இதனுடைய எதிர்விளைவு குறித்தெல்லாம் நாளை நடைபெறுகிற நிர்வாகக் குழுவில் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகக் குழு உறுப்பினரிடத்திலே உரிய முறையிலே விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு தக்க முடிவை நாளை பத்திரிகையாளரிடத்திலே தலைவர் வைகோ அவர்கள் தெரிவிப்பார். கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஐயா துரை வைகோ இப்ப வெளியே வந்திருந்தாலும் வைகோ என்ன சொன்னார்? இதுக்காக நாளை நிர்வாக குழுவிலே அவருடைய கருத்தை பதிவு செய்வார்கள். இல்ல இப்ப உள்ள சமரசம் பேசினாங்களா? அதாவது பேசி இருக்கிறோம். தலைவர் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவரும் நாளை முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் நாளை நடக்கக்கூடிய நிர்வாக குழுவில் பங்கேற்க இருக்கிறார். இல்ல கட்சியை விட்டு இந்த மாதிரி போறேன்னு சொல்லி அறிவிக்கிறதுலாம் தப்பு அப்படின்னு அறிவுறுத்தி தலைவர் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார். நாளைக்கு சுமூக ஒரு தீர்வு இருக்குமா? எட்டப்படும். மல்லை சத்யா கட்சியில் இருப்பாரு சார். நாளைக்கு மல்லை சத்யா கட்சியில் இருப்பாருங்களா? அப்படி ஒரு தகவல் பரவுது இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அவரு தொடர்வாரா? அதற்கு தலைவர் வைகோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் நாளை நிர்வாக குழுவிலே கலந்து ஆலோசனை செய்து தக்க முடிவை அறிவிப்பார்கள். துரை வைகோ அவர்களுக்கு செயல்பட முடியாம அழுத்தம் கொடுக்கிறதே நிர்வாகிகள் தான், மூத்த நிர்வாகிகள் தான் சொல்லப்படுது. அந்த வகையில் நிர்வாக குழுல எப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ அவர்கள் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அது குறித்து இன்றைக்கு தலைவர் வைகோ அவர்களிடத்திலே கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களும் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களும் நானும் கலந்து ஆலோசனை செய்தோம். நாளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தலைவர் வைகோ அவர்கள் எல்லோருடைய கருத்தையும் கேட்டு கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கான முடிவுகள் மேற்கொள்வார்கள். நாளை மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் என்றும் அதற்கு பிறகாக துரை வைகோவின் அந்த விலகல் கடிதம் குறித்து மதிமுக என்ன முடிவெடுக்கிறது என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று மதிமுகவினுடைய பொருளாளர் செந்தில் அதிபன் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்துள்ளார்.